ஃபாரினர்ஸ் நம்ம ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அது நம்ம ஜனநாயகத்துக்கு சரியில்லை. அப்புறம் குடியுரிமை பறிப்பது நீங்க எல்லாரும் கூறுவது போல அது எலெக்ஷன் கமிஷன் வேலை இல்ல. இந்த ஆர்டிக்கல் நான் படிச்ச பாருங்க பிரிவு. அதுல என்ன சொல்லுவதோ அது பிரகாரம் இருக்குது. 326 கீழ. ஏன்னா இந்திய அரசியல் சட்டம் ஒரு பொறுப்பு தந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு, தேர்தல் ஆணையத்துக்கு. ஓட்டர் நம்ம குடிமகனா இருக்கணும். அது 18 வயசு கிராஸ் பண்ணிருக்கோம். இவங்க சொல்வது என்னன்னா எங்களுக்கு எந்தெந்த இடத்துல எக்கச்சக்கமா வந்திருக்கோம். அதுல இந்த தடவை ஒரு பிரச்சனை ஆதார் கார்டு வச்சு. இப்போ என்ன ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்ப பீகார்ல பாத்தீங்கன்னா சில மாவட்டங்கள் எது பங்களாதேஷோட ஒட்டி உள்ள மாவட்டங்கள், அந்த மாவட்டங்கள் எல்லாம் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு 126% இருக்கு. இப்ப 100 பேர் இருக்காங்கன்னா அவன்கிட்ட 100 ஆதார் அட்டை இருக்கணும். அங்க எண்ணி பார்க்கும்போது 126 இருக்குது. அப்ப ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும்ல, ஒரு ஆதார் நம்பர் இருக்கணும்ல. அப்ப அதிகமாக எப்படி ஆதார் கார்டு அங்க வருது? அவ்வளவு சேச்சுரேஷன் ஆயிருக்கு.